இதை பாருங்க சார். இவன் இல்லையா? இதை பாருங்க. இவன் இல்லையா? இவன் சார். இல்ல இவன் இல்ல. இவன் இல்ல இவங்க யாருமே இல்லப்பா. அவன் வேற மாதிரி இருந்தாப்பா. அவங்க வந்தாங்க. உப்பு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். அது மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் குறைன்னு இருக்கணும். நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா காய்ஞ்ச மிளகாய் கறிவேப்பிலை கொஞ்சமாக பெருங்காயம் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்து இந்த மாவை நம்ம கொஞ்சம் டைட்டாக உருண்டை பிடிக்கக்கூடாது, லைட்டாக தான் உருண்டை பிடிக்கணும். நம்ம கையில் உருண்டை பிடிச்சி இட்லி குண்டா வச்சுருக்கேன் ஆல்ரெடி தண்ணி ஊற்றி அதில் ஒரு உருண்டையாக வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டு இறக்கணும்னா உப்பு உருண்டை ரெடி. என்னங்க உப்பு உருண்டைக்கு போய் இவ்வளோ பில்டப் கொடுக்குறேன்னா நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கு பில்டப் கொடுக்கறதுல தப்பே இல்லைல்ல. அதனால தான் இந்த பில்டப். என்னங்க பெரிய சீஸ் பால் கீஸ் பால்னு இந்த சால்ட் பால் சாப்பிட்டு பாருங்கள், சும்மா அப்படி இருக்கும்.